நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, வாழைக்காயை போட்டு கருவாட்டு குழம்பு தான் பண்ணி மீன் குழம்பு வைக்க போகிறோம். எல்லோரும் வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. மீனை இப்படி சுரண்டணும், இப்படி எடுக்கணும் செதில். அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமும் செதில் ஃபுல்லாக எடுத்துடணும். செதில் இருந்துன்னா செரிமானம் ஆகாது. செதிலை எடுத்துட்டு இப்படியே கழுத்தாக இருக்கணும். நமக்கு இது மட்டும் போதும். அவ்வளோதான். கட்டல அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த மீன்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்படி சுத்தம் பண்ணிடணும். எல்லா மீனையும் இதேமாதிரி தான் சுத்தம் பண்ணணும். அடி வரைக்கும் எடுக்கணும். தொப்புள் கொடி இருக்கும். தொப்புள் கொடி வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. மீன் ரெடி. எல்லா மீனையும் சுத்தம் பண்ணிக்கலாம். மீன் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். மீன்லாம் ரெடி ஆகிடுச்சு. சமைக்க போகிறோம். மஞ்சத்தூளை போட்டு கல் உப்பு போட்டு அலசணும். மீனை பார்த்திங்கன்னா அருமையாக சுத்தம் பண்ணிட்டோம். எல்லாம் கடலில் உயிரோடு பிடிச்ச மீன். சூப்பராக இருக்குது. கம்ம கம்மன்னு மீன் வடையே வருது. குழம்பு வச்சா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ மீன் அலசி எடுத்துக்கலாம். வேறு அருமையாக இருக்குது. வேறு வரையாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அருமையாக இருக்குது. உடலுக்குலாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிச்சு. சூப்பர். கட் பண்ண ஆனியனு, கட் பண்ண டொமேட்டோ, எண்ணெய், மஞ்சத்தூள், கல்லுப்பு, குழம்புத்தூள், வெல்லம், வடகம், வாழைக்காய், கருவேப்பிள்ளை, அருமையாக அலசின மீன். இன்றைக்கி செம்மையாக அருமையான மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சட்டியை ஏற்றிடும். கரண்டியோடு ஏற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அருமையாக காஞ்சிருச்சு. வடகம் சேர்க்குறோம். கரு வடகம். நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்டே இருக்குது. இப்படி பொரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்குன வெங்காயத்தை சேர்க்குறோம். இந்த வெங்காயத்தை வந்து வடமும் வாசனை எப்படி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்க்குறோம். வங்கக்கடல் கல் உப்பு. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் வாழைக்காய். அதை சேர்க்கணும். இந்த எண்ணெயிலே இந்த வாழைக்காய் வதங்கணும். அப்போ தான் இந்த சுவை கிடைக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்க்க போகிறோம். நைஸாக நறுக்குன்னு தக்காளி சேர்க்குறோம். பச்சை
கடைசியாக கருவேப்பிலையை சேர்க்குறோம். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், பத்து நிமிஷம் இந்த வாழைக்காய் நல்லா வேகட்டுங்க. ஒரு துண்டு அச்சு வெல்லம் சேர்க்குறோம். குழம்புக்கு அருமையாக இருக்கும் அச்சு வெல்லம். மீன் குழம்பை பார்த்து ஆடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிற்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை. இப்போ மீனை உள்ளே இறக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ல பிரியாணி. இவர் பேர் சிவா. அடங்க மாட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அருமையாக கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை இறக்க போகிறோம் உள்ள. ஒன்று ஒன்றா இறக்குறோம். எல்லா மீனையும் உள்ளே இறக்கிட்டோம். ஒரு கொதி தாங்க, மீன் ரெடி. அருமையாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். எல்லோரும் வாங்க. செம்மையாக குழம்பு அருமையாக வந்திருக்கு. வாழைக்காய் போட்டு அந்த வாழைக்காயும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். தூக்குதுங்க. பாருங்கள், வாழைக்காய் அருமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதை தான் நீங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்தமாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலு. மீன் குழம்புனா இப்படி தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.